2026ல நடக்கிற வேர்ல்ட் கப்புக்காக எல்லாருமே எக்ஸைட்டடா இருக்கோம். ஆனா, இந்த டூர்னமெண்ட் யாருக்காக நடக்குது தெரியுமா? இந்த டைம் 32 டீம்ஸ்லேருந்து 48 டீம்ஸா இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. 3 கண்ட்ரீஸ் ஹோஸ்ட் பண்றாங்க. USA, கனடா, மெக்சிகோ. இந்த டைம் ரெக்கார்ட் பிரேக்கிங்ன்னு சொல்றாங்க. ஆனா, இந்த டிசிஷன் ஃபுட்பால்க்காக எடுக்கல. 2026ல FIFA டோட்டலா 13 பில்லியன் ரெவென்யூ எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதாவது 2022ல நடந்த கட்டார் வேர்ல்ட் கப்ப விட இது ஆல்மோஸ்ட் டபுள். எதுக்கு 48 டீம்ஸ் தெரியுமா? மோர் மேட்சஸ், மோர் பிராட்காஸ்ட் ரைட்ஸ், மோர் மனி. குரூப் ஸ்டேஜஸ்ல வீக் டீம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுவாங்க. மேட்சஸ்லாம் போரிங்கா இருக்கும். ஆனா, அது FIFAக்கு ப்ராப்ளம் இல்ல. ஏன்னா, சேனல்ஸ் பே பண்றாங்க. அதுதான் முக்கியம். ஹோஸ்ட் பண்ற கண்ட்ரில என்ன நடக்குதுன்னா, அங்க இருக்கிற மக்களோட வரி பணத்த எடுத்து ஸ்டேடியத்த ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் ப்ராஃபிட் பார்க்குறாங்க. அங்க இருக்கிற ரெசிடென்ட் எல்லாம் புரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒண்ணும் புதுசு கிடையாது. 2014ல பிரேசில், 2010ல சவுத் ஆஃப்ரிக்கா சேம் ஸ்டோரி தான். FIFA ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனா ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஆனா, அதோட பிரசிடென்ட் மட்டும் 6 மில்லியன் சேலரி வாங்குறாரு. டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாமே அவங்களோட போனஸா கோடிக்கணக்குல வாங்கிட்டு இருக்காங்க. ஃபுட்பால்ல பேஷன் இருக்கு. ஆனா, FIFAக்கு அந்த பேஷன் இல்ல. FIFAக்கு ப்ராஃபிட் மட்டும் தான் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச சில உண்மைகள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஏன்னா, சம் ட்ரூத்ஸ் ஆர் டூ இம்பார்ட்டன்ட் டூ ஸ்டே சைலன்ட்.